வணக்கம் நண்பர்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் மெட்ராஸ் டிரைவர் வ்ளாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி சண்டே, அதுமா டியூட்டி வச்சிட்டாங்க. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறோமா, அவங்க வேலை அர்ஜெண்ட்டாக தண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி டியூட்டியை அப்படி பண்ணுறது தான். வழக்கமாக வேலைக்கு போகிறவங்க சண்டேனா லேட்டாக எழுந்து கறியோ மீனோ வாங்கிட்டு வந்து சமைச்சி பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் டிரைவருங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ லீவ் விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு லீவே கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, தண்ணி இன்னும் அர்ஜென்ட்டு, அதுக்காக நாங்கள் வந்து தான் ஆகணும். எதுக்காகனா, தண்ணின்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். அப்போ தண்ணி டிரைவர் ஓட்டுறவர் ரொம்ப 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 முக்கியம். லீவே போட முடியாது. கம்பெனிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஓட்ட வேண்டிய வண்டி இதுதான். இப்போ நம்ம கிளம்பலாம். மணி ஆகிடுச்சு. டியூட்டிக்கு அங்கே தண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிளம்பலாம். வண்டியில் ஏறியாச்சு. வண்டியில் என்னென்ன செக் பண்ணணுமோ செக் பண்ணிட்டேன். வண்டி எடுக்கலாம். இப்போ ஏர் கம்மியாக இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏரை ஏற்றுக்கணும். இதில் இருக்கு ஏரு. உள்ள வர ஏரியா நம்ம ஏற்றணும். ஏர் ஃபுல்லாகிடுச்சு. நம்ம கிளம்ப தயாராகிட்டோம். வாங்க போகலாம். எப்போவுமே 9 மணிக்கு தாங்க நான் டியூட்டிக்கு வருவேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்றதுக்காக 8 மணிக்கெலாம் டியூட்டிக்கு வந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு டிரைவர் வந்து அவரு 6 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அவரு இறக்கி முடிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் 8 மணிக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு எனக்கான லோடு வந்து 2 லோடு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதை போய் முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி 11:30 12 ஆகிடுங்க. 12 மணிக்கு வந்து மறுபடியும் ஒரு லோடு பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் போயிட்டு அவர் இறக்கிட்டு வந்த பிறகு நான் அங்கே போய் பாயிண்டில் போட்டு இறக்கி முடிச்சுட்டு வரத்துக்கு மணி 2:30 3 ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. லஞ்சு எடுத்துகிட்டு வரல. நான் ஏன் லஞ்சு எடுத்துகிட்டு வரலன்னா, இன்னைக்கு 2 லோடு 3 மணியோடு முடிஞ்சிடும். அதனால் வீட்டில் லஞ்சு வேண்டாம், கட்ட வேண்டாம், நான் வந்துடுவேன் 3 மணிக்கெலாம் வந்து நான் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அதனால் நான் இப்போ 3 மணிக்கெலாம் இந்த 2 லோடு முடிச்சு ஆகணும். அதுதான் என்னோட டார்கெட். இப்போ லோடு இறக்கணும்னா 1 hour ஆகும், 2 hour ஆகும், இல்லை டைமில் 2.5 மணி நேரம் கூட ஆகும். ஏன்னா அங்கே தண்ணி ஃபுல்லாக இருந்ததுன்னா இறக்க அலோட் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் பீக் ஹவர்ஸ் தான் இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்காங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரையும் இந்த ரோடுலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போ இன்னைக்கு சண்டேன்றதுனால ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. எங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டனா ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குதுங்க. காலையில் 6 to 12 மணி வரையும் எங்களுக்கு அலோடு கிடையாதுங்க. அதே போல் மதியம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் அலோடு கிடையாதுங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ரோடு. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருவாங்க. அந்த கேப்பில் நாங்கள் போய் தண்ணி இறக்கிட்டு வந்துடுவோங்க. பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். 2 சைடும் ஃப்ரீயாக இருக்குது. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இன்னும் போத்தீஸ் பார்த்தீங்களா, போத்தீஸ் இன்னும் திறக்கவே இல்லை. காலியாக இருக்குது பாருங்கள். நான் இதை போய் தண்ணி இறக்கிட்டு இன்னொரு லோடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஜனங்க எல்லாம் ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்து தான் ஓட்டி ஆகணும்.
இந்த பக்கம் பாருங்க, சரவணா ஸ்டோர் கூட இன்னும் திறக்கவே இல்லை. எப்பவுமே நாங்கள் செக்யூரிட்டியில் சொல்லிட்டு என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அங்கே போய் உள்ள தண்ணி இறக்க முடியும். தண்ணி இறக்கி முடித்த உடனே அந்த கேட் பாஸில் சைன் பண்ணுவாங்க இறக்குற இடத்துல. அங்கேருந்து அதை வாங்கிக்கிட்டு இங்கே செக்யூரிட்டி ஆண்டை வந்து கொடுத்துட்டு நாங்கள் இறக்கிட்டோம், இறக்கி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். வந்து தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். இறக்குற பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு முன்னாடி தண்ணி இறங்கிட்டு இருக்கு. அவர் லாரி இறக்கிட்டாரு, அவர் கிளம்ப போறாரு. அவர் முடிச்ச உடனே நாங்கள் பாயிண்ட்ல போட்டு தண்ணி இறக்க வேண்டியதுதாங்க. சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் வீட்டிலேருந்து அக்கியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டியை விட்டு தண்ணி இறங்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்றோம். சாப்பாடு இட்லி, கார சட்னி கொடுத்துருக்காங்க. ஒரு கிளீனருக்கு 2 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு இட்லி, 4 இட்லி. நாங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு தண்ணி இறங்க முடிஞ்ச உடனே ஒரு லோடு முடிச்சுட்டு நம்ம கிளம்பி மறுபடியும் ஒரு லோடு வரலாம். சாப்பாடு காலையில் சாப்பாடு கையோடு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் நடக்கணுங்க டிஃபனுக்கு. சாப்பாடு கடை இங்கே கிடையாது. போனோன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் வரணும். இந்த கேப்பில் டிரைவர் எங்கன்னு கேட்பாங்க. ஏதாவது சந்தேகம் கேட்டால் டிரைவரை தான் கேட்பாங்க. கிளீனரு இது சொல்ல தெரியாது. அதனால் எப்பவுமே வண்டி கிட்டவே தான் டிரைவரும் இருக்கணும். இப்போ முடிஞ்சிருச்சிங்க முதல் லோடு. வாங்க அடுத்த லோடை பிடிச்சிட்டு வருவோம். கிளம்பலாமா? நம்ம தண்ணி இறக்கிட்டு இவ்வளோ தூரம் வரணுங்க. இவ்வளோ தூரம் வந்தால் தான் மெயின் ரோடு ரீச் பண்ண முடியும். பார்த்தீங்களா, மெயின் ரோட்லேருந்து சரவணா ஸ்டோரு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு நாங்கள் சைன் பண்ண காப்பிகளை கொடுத்துட்டு இப்போ தண்ணி இறக்கி முடிச்சாச்சுங்க, அடுத்த லோடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரலாம். சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. சிக்னலை ஃபாலோ பண்ணுங்க, கார் ஏதாவது வந்தா பிரேக் அடிக்கணுங்க, பைக் பண்ணுங்க, கவனமா பார்த்து ஓட்டணுங்க. சிட்டிக்குள்ள ஓட்டுறது தான் பெரிய கஷ்டங்க. குறுகலான பாதையிலையும் போகணும், அகலமான பாதையில ஓரமாகவும் போகணும். இது போதாதுன்னு கார்பரேஷன் வேற அங்கங்க பள்ளம் நோண்டி வச்சிடுறாங்க. வண்டியை கவனமா ஓட்டலைன்னா போய் பள்ளத்துல மாட்டிக்குதுங்க. அதனால நம்ம கவனமா ஓட்டணுங்க.
இப்போது கம்பெனிக்கு வந்தாச்சுங்க. பாயிண்டில் விட்டுட்டு தண்ணி பிடிக்க வேண்டியது தாங்க. தண்ணி பிடிக்கணும்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள தண்ணி ஃபுல்லாகிடுங்க. இப்போ மணி 11:30 மணி ஆகுதுங்க. இதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ மணி 12:15 ஆகுதுங்க. தண்ணி ஃபுல்லாகிடுச்சுங்க. இப்போ அடுத்த லோடுக்கு நம்ம கிளம்பலாம் வாங்க. நான் லாரி ஓட்டுறதுக்கு முன்னாடி டாடா ஏசி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு 5 வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் பெரும்பாலும் லாபம் சம்பாதிக்க முடியாமல் நிறைய கம்பெனிங்க லாஸில் போனதால் எனக்கும் லோடு கிடைக்கல. அதனால் அந்த வண்டியை விற்றுட்டு அதிகமான சம்பளத்துக்காக வேலைக்கு போக ஆரம்பித்தேங்க. அப்படி போகும்போது லாரியில் அதிகமான சம்பளம்னு சொல்லிட்டு அந்த டிரைவிங் ஏற்ற மாதிரி லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 இடத்துல ட்ரை பண்ணேங்க. 2-3 இடத்துல வண்டியை ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் இங்கே நான் வேலைக்கு வந்து சேர்ந்தேங்க. இப்போ 2வது லோடு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே உள்ளே எதுவும் பேச முடியாது. கம்பெனிக்குள்ளே ஃப்ரீயை எடுக்கக்கூடாது. நம்ம வெளியே போயிடுவோம். இப்போது 2வது லோடும் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறமா வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு பாயிண்டில் விட்டுட்டோம்னா நாளைக்கு தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்கு அடுத்த டிரைவருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம கம்பெனிக்கு போவோம் வாங்க. இன்னைக்கான 2 லோடை நாம் பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நாம் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தாங்க. போகலாமா வாங்க. இன்னைக்கு சண்டேவோட டியூட்டி இதோட முடியுதுங்க. எப்படி இருந்துங்க இன்னையோட ஜேர்னி? வீடியோ பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.